இலக்கிய நேயர்களுக்கு வணக்கம். நம்ம இலக்கிய சீரியல்ல இன்னைக்கு என்ன சுவாரஸ்யமா பார்க்க போறோம்னா, இந்த எஸ்எஸ்கேவுக்கு சரியான தண்டனை வழங்கணும்னு நினைக்கிறவங்க மறக்காம இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்க. நம்ம நாகோட குடும்பத்தில் இருக்கிறவங்க எல்லாருமே சாட்சி சொல்ல தயாராகிட்டாங்க. ஏன்னா ஒரு பக்கம் இந்த எஸ்எஸ்கேவோட சூழ்ச்சினால ரொம்பவே நம்ம கௌதமுக்கும் நம்ம இலக்கியாவுக்கு கெட்ட பேர் இருக்கு. இதுக்கு மேலே இதை தடுக்கலாம் கண்டிப்பாக இந்த கார்த்திகை ஒரு அறிமுட்டாள்தனமாக இந்த எஸ்எஸ்கேவும் தக்ஷஸையும் மாற்றிடுவாங்க. வரப்போகிற ஏரிங்கில் கண்டிப்பாக நம்ம எஸ்எஸ்கேவுக்கு எதிராக தான் தீர்ப்பை வழங்கணும்னு நினைக்கிறோங்க. மறக்காம உங்க கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. ஒரு பக்கம் நம்ம இலக்கியாவுக்கும் கௌதமுக்கும் வாதாட வந்த அந்த லாயரை கடத்தி வச்சுட்டாங்க. ரொம்ப நேரம் ஆச்சு, இவங்க வரல. கண்டிப்பா இதுக்கு மேல இவங்களால வாதாட முடியாதுங்க. ஏன்னா வாதாடினா கண்டிப்பா எஸ்எஸ்கேக்கு ஒரு நல்ல தீர்ப்பை தான் வழங்கணும். அதனால எப்படியாச்சும் இந்த நாகும் உண்மையை சொல்லிட்டாங்க. என்னை மிரட்டி தான் என் குடும்பத்தில் இருக்கணும்ல கத்தி முனையில பயப்பட வச்சு தான் என்னை இப்படி மாற்ற வச்சாங்க. உண்மையிலே கௌதமுக்கு இதுக்கு எந்த ஒரு சம்மந்தமும் இல்லை. தொழில் ரீதியாக தான் இந்த கௌதம் மேலே பழியை போட சொன்னாங்க இந்த எஸ்எஸ்கே. உண்மையிலேயே என்னை மன்னிச்சிருங்க அப்படின்ற மாதிரி நம்ம எஸ்எஸ்கே எல்லா உண்மையுமே சொல்லிட்டாங்க. ஆனால் இருந்தாலும் இந்த கோர்ட்டில் இருக்கிறவங்களும் அதே சமயம் இந்த எஸ்எஸ்கேக்கு வாதாடுற இந்த ஒரு லாயரும் அதை பேச்சவே திருப்பி மாற்றி எழுதிட்டாங்க. கண்டிப்பாக இந்த ஒரு இயரிங்கில் ஒரு பக்கம் நம்ம இலக்கியாவுக்கும் கௌதமுக்கும் நியாயம் கிடைக்கணும் அப்படின்னா நம்ம இலக்கிய வச்ச அந்த லாயர் பேசணுங்க. இல்லைன்னா நம்ம நாகோட குடும்பத்தில் அவங்க ஒய்ஃப் கூட நம்ம நாகுக்கு சப்போர்ட் பண்ணலாம். ஆனால் இந்த குழந்தை கண்டிப்பாக உண்மையாக தான் சொல்லுவாங்க அப்படின்ற மாதிரி வரப்போகிற ஏரிங்கில் எல்லாமே தலைகீழாக மாற்றி இப்போ நம்ம நாகோட குழந்தை தான் இங்கே உண்மையாக சொல்ல போகிறாங்க. உண்மையிலே வீடு தேடி இந்த அங்கிள் தான் எங்களை மிரட்டினாங்க. இந்த அங்கிள் எங்களை கொல்லவும் துணிஞ்சாங்க அப்படின்ற உண்மையை சொன்னதுனால இந்த எஸ்எஸ்கேயோட தலையெழுத்தே மாறப்போதுங்க. தக்ஷாசினி மேலே வச்சுட்டு இருந்த இந்த ஒரு தன்னம்பிக்கை சுக்கு நூறாக நம்ம கார்த்திக்கு உடைய போகுது. ஏன்னா இந்த கார்த்திக் இவங்க ஒரு பக்கம் நல்லவங்க. ஏன்னா இந்த கௌதம் இலக்கியம் என்னை ஏமாற்றி தான் என்னுடைய மொத்த சொத்து பற்றியும் வச்சுட்டு இருக்காங்க. இதுக்கு மேலே அவங்க கிட்ட அது எதுவுமே இருக்கக்கூடாது அப்படின்ற ஒரு காரணத்தினால உதவி கேட்டு தான் இந்த எஸ்எஸ்கே கிட்டையும் தக்ஷசினிக்கிட்டையும் போனேன். அவங்க வீட்டில் அந்த ஒரு காரணத்தினால தான் நான் இருக்கேன் அப்படின்ற மாதிரி நம்ம கார்த்திக் சொன்னாங்க. ஆனால் இப்போ எல்லாமே இவ்வளோ சீக்கிரம் வெளிச்சத்துக்கு வரும்னு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. நம்ம இலக்கியா ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. ஏன்னா இப்பயாச்சும் இந்த கார்த்திக்கு இந்த எஸ்எஸ்கேவோட சுயரமாக தெரிய வந்துச்சு அப்படின்னு. ஏன்னா ஒரு பக்கம் இந்த தக்ஷாசினி இருந்துக்கிட்டு இல்லை அஞ்சலி அவளுடைய பேச்சை நீ கேட்காத, எதுவாக இருந்தாலும் நம்ம பார்த்துக்கலாம், நம்ம வீட்டுக்கு வா அப்படின்ற மாதிரி நம்ம இலக்கியாவை வெறுத்துட்டு நம்ம அஞ்சலியும் நம்ம கார்த்திக் கூப்பிடுறாங்க. ஆனால் நம்ம கார்த்திக் திரும்ப அந்த ஒரு வீட்டுக்குள்ளே போக போகிறது கிடையாதுங்க. ஏன்னா இப்பயாச்சும் இந்த அடிமுட்டாள்தனமான இந்த கார்த்திகை உண்மை தெரிய வந்துச்சு. அதே சமயம் பார்த்தீங்களானா இந்த எஸ்எஸ்கே நாகு மேலே வீண் பள்ளி போட்டதுக்கும் அந்த கௌதம் மேலே வீண் பள்ளி போட்டதுக்கும் அதுக்கான தண்டனையை கண்டிப்பாக அனுபவிச்சே தீரணும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இலக்கிய நேயர்களுக்கு மறக்காமல் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கானில் தட்டுங்க. அப்போ தான் நம்ம போகிற வீடியோ நோட்டிஃபிகேஷன் வரும்.